இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம எதில் செஞ்சுருக்கோன்ட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா, பட் நான் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றதுனால எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், உப்பு போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கணும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டுட்டு நல்லா மிக்சியில் மையாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு அரைச்சி விழுதூற்றி மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கி விட்டாக்கா அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 டைம் செஞ்சப்போ கூட 2 டைமும் நல்லாவே சாப்பிட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் இட்லி தான் செஞ்சிருந்தேன். இந்த டைம் வந்துட்டு எல்லா வகையும் பருப்பு போட்டு அடை மாரி செஞ்சிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எப்போ இட்லி தோசை செஞ்சோம்னா கூட ஒன்று தேங்காய் சட்னி, இன்னொன்று சாம்பார் தான் செய்வோம். இதுமாரி ஏதாவது டிஃப்ரெண்ட் யோசனை பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுக்கோம், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அவங்க சாப்பிட்டாங்களே அப்படின்றது.